அம்மா, என்னம்மா கடை இது? இந்த மாதிரி ஸ்வீட்டை நான் பார்த்ததே இல்லையாம்மா. இது என்ன ஸ்வீட்டு? டேய் ராஜு, இந்த ஸ்வீட் எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமாடா? நீ என்னடா இப்படி கேக்குற? இது ரொம்பவே சுவையா இருக்கும்டா. இதுதான் தேன் குழல்றா. நீ சாப்பிட்டு பாரு, சும்மா ஜாங்கிரி மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும்டா. அம்மா, இவன் சாதாரணமா இருந்தாலே விட மாட்டான். நீங்க வேற சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்களே, அப்போ அவ்வளவுதான், ஒண்ணு இல்லாம எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். டேய் ராஜு, இந்த அடுப்பு பாடுறா, ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. எப்படி இருக்கு பாடுறா இந்த அடுப்பு? ஏய், எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. அடுப்பு ரொம்ப வித்தியாசமா இருக்குலடா. அக்கா, இது என்னக்கா இந்த அடுப்பு இப்படி இருக்கு? வித்தியாசமா இருக்கே. அண்ணா, எங்களுக்கு ஒரு 1.5 கிலோ தேன் குழல் கொடுங்க. எது 1.5 கிலோவா? பரவாயில்லையே, இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடக்கும் போல இருக்கு. கொஞ்சம் இருங்க மேடம், இந்த போட்டு கொடுத்துட்றேன். அண்ணா, தேன் குழல் நல்லா சூடா இருக்கிறதா பார்த்து கொடுங்க. காவலையே படாதீங்க மேடம், இப்போதான் நான் உங்களுக்கு சுவையானதா சூடா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க கவலையே படாதீங்க, இங்க எல்லாமே ரொம்ப புதுசா உடனே போட்டு போட்டு தான் வித்துக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க கவலையே படாம வாங்கி சாப்பிடுங்க. உங்க கைதான் சுற்றாம பாத்துக்கோங்க, அவ்வளவு சூடா இருக்கும். அவ்வளவு சூடாவா இருக்கும்? சரி, நம்ம தொட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரி, தொட்டு பார்ப்போம். என்ன இது ஐஸ் மாதிரி இருக்கு? அண்ணா, இது ஐஸ் மாதிரி இருக்காண்ணா. என்னன்னா நீங்க சூடா இருக்கும்னு சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. தம்பி, இன்னைக்கு கொஞ்சம் மழை பெய்யுதுலப்பா, அதனால அது கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். சரி இருப்பா, உனக்கு சுட சுட நான் இந்த அடுப்புல போட்டு கொடுக்கறேன், கவலைப்படாதப்பா தம்பி, இரு இரு. ஏன்னா இது நம்ம ஊர்ல நம்ம சின்னதா நம்ம தேன் மிட்டாய் பார்த்திருக்கோம். இங்க என்னன்னா இவ்வளவு பெரிய தேன் மிட்டாய் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் எதுக்கு அந்த கடையில விற்க மாட்டாங்கன்னு ஒண்ணும் புரியலையே. தமிழ், இது நாங்க சின்ன வயசுல சின்ன குழந்தையா இருக்கும்போது வாங்கி சாப்பிட்டது. இதெல்லாம் இந்த மாதிரி கடையில தான் வந்து வாங்கி சாப்பிடணும். நம்ம ஊருக்குள்ள எல்லாம் விற்க மாட்டாங்க. இது திருவிழா டைம்ல தான் பெரும்பாலும் விற்பாங்க. சூப்பரா இருக்கும். அண்ணா, இந்த அடுப்பு என்னண்ணா இவ்வளவு வித்தியாசமா இருக்கு? இந்த மாதிரி அடுப்பு நான் சரியா பார்த்தது இல்லையே எங்கேயும். இது என்னண்ணா அடுப்பு? அப்ப கேஸ்லாம் எங்க இருக்கும்? இந்த அடுப்புக்குள்ள வச்சிருப்பீங்களா என்ன? எது இந்த அடுப்புக்குள்ள கேஸ் வச்சிருக்குமா? தம்பி, இதெல்லாம் கேஸ் வச்சு யூஸ் பண்றது கிடையாதுப்பா. இதுல சின்னதா மரத்தூள் இருக்குல்ல, அதை போட்டு நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்பா, அதுல செஞ்சா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஓ, அப்படியாண்ணா? அதான் நான் வந்த நேரத்துல இருந்து கேஸ் தேடிக்கிட்டே இருக்கேன், அது எங்கேயும் காணோம். இந்த ராஜீவ் அண்ணாக்கு தான் இந்த மாதிரி யோசனை எல்லாம் வரும். அவ்வளவு இனிப்பாவா இருக்கும்? சரி, நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். அம்மா வர சொன்னாங்களே ரொம்பவே சுவையா இருக்கும்னு. சாப்பிட்டு பார்ப்போம். அடடடடா, அம்மா சொன்னது சரிதான், ரொம்பவே சுவையா இருக்கே.